இன்றைய தினம் எனக்கு திடீரென ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. பாருங்கோ என்ன வந்திருக்கட்டே தெரியா. முதல் ஒன்றை உடைச்சி பார்ப்போம். ஒன்றை உடைச்சி பார்த்துட்டு நான் வேலையில் கேட்க திடீரென ஒரு கோல் வந்துச்சு. இப்படி உங்களுக்கு பார்சல் வந்திருக்குது. என்ன இருக்குதுன்றே எனக்கே தெரியாது. ஆனால் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபன் பீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் எனக்கு திடீரென ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. என்ன பார்சல் என்று எனக்கு தெரியாத ஒரு தரம் அறிவித்தல் திரையில திடீரென நான் வேலையில் கேட்க திடீரென ஒரு கோல் வந்துச்சு. இப்படி உங்களுக்கு பார்சல் வந்திருக்குது, எங்க உனது எப்படியும் கூட இடம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் இடம், எங்களோட ஊர் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல, இப்படி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, கனடாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிச்சிருக்கேன். அந்த பார்சலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முதல்ல ஒரு ஒரு ஆள் எனக்கு பிரதீஷ் அன்னைன்னு சொல்லி கனடாவிலிருந்து உடுப்புகள் எல்லாம் அனுப்பினவர். அந்த உடுப்புகள் எல்லாம் அந்த முதியோர்கள் அவர்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுத்த நான் அதே மாதிரி தான் வந்துச்சோ இல்லாட்டி அவரும் எனக்கு ஒரு தகவலும் சொல்லல, இப்படி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லல. ஆனால் 2 பார்சல் வந்திருக்குது. காண்டிபன் என்ற பெயரில் வந்திருக்குது. அட்ரஸ் எல்லாம் போட்டு வந்திருக்குது. என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தெரியல. ஆனால் உள்ளுக்கு உடைச்சி பார்க்க போகிறேன். பாருங்க, இந்த இதை பாருங்க, இப்போ ஒட்டி கிடாக்கு எல்லாம் ஒட்டி சீல் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குது பாருங்க. அப்படி உடைச்சி என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் பார்சல் பாருங்க. என்ன பார்சல்ன்றே எனக்கும் தெரியாது. ஆனால் அப்படி வந்திருக்குது. என்ன பார்சல்ன்றது தெரியல. பார்ப்போம். என்ன உடைச்சி தான் என்ன பார்க்கணும் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் அந்த செலோ டேப்பெல்லாம் ஒட்டி இதில் பாருங்க, கும்மணி இதில் போட்டிருக்கேன். அந்த கும்மணி ஷிக்கோ வெஸ்டர்ன் லிமிட்டட் மாவட்டம்னு சொல்லி போட்டில் அந்த இது போட்டிருக்கணும். இந்த அட்ரஸ்கள் அதில் போட்டு வந்திருக்கு. இதில் அதே மறிஞ்சால மற்றதும் வந்து கிடக்கு பாருங்க. 2 கொழும்பிலேருந்து வந்திருக்குது. வெளிநாட்டிலேருந்து அனுப்பினான்னு சொல்லி அவையில் எங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கணும். பார்ப்போம் அப்படியே சுரந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்க என்ன வந்திருக்கட்டே தெரியா. முதல் ஒன்றை உடைச்சி பார்ப்போம். ஒன்றை உடைச்சி பார்த்துட்டு மற்றதை பார்ப்போம். என்ன இருக்குதுன்றே எனக்கே தெரியாது. ஆனால் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு இல்லையா. ரெண்டு 3 விட்டு தான் வச்சு கட்டி கிடக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. பார்ப்போமே. உள்ளுக்கும் ஒரு பொட்டியா கட்டி கிடக்குது. என்ன பார்சல் கிடக்குன்னு தெரியாத ஒரு இருக்கும். இப்படி வெட்டி பார்ப்போம். இதையும் வெட்டி இப்படி அகட்டுவாங்க. இதையும் அகட்டி உள்ளு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொட்டியும் வந்து பொட்டிக்கெல்லாம் வச்சு வந்துருக்கு. அதுக்குள்ள அடிச்சு கிடாது. பார்ப்போம். இதையும் ஒருக்கா வெட்டுவோம். என்ன இருக்குதுன்னு தெரியாது. பார்ப்போங்க. இல்லை நானும் ஆவலாக இருக்கிறேன் என்ன இருக்குது என்ன. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு எல்லாம் வந்து கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் தான் அனுப்பியிருக்கணும். புதுசாக அனுப்பியிருக்கணும் பாருங்க உடுப்புகள். இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் தான் 2 பாக்ஸிலும் வந்து இருக்குது. முதல்ல அனுப்பின அந்த பிரதீஷ் அண்ணா தான் அனுப்பியிருக்கிறார் கூடாது. இன்னும் நான் அவரோட தொடர்பு கொள்ளையில் அவரை தான் இருக்கு. கனடாவிலேருந்து அவர் அனுப்புகிறாண்டு அவர் தான் அனுப்பியிருக்கிறார். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உடுப்புகள் தான் இருக்குது பாருங்க. அப்படி பொம்பளைக்கு கேர்ள்ஸுக்குரிய மாதிரி அப்படி உடுப்புகள் எனக்கு கொண்டு வந்திருக்கணும். அப்படி பாய்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம்
நான் என்னடா முதல் சிறுவர்களுக்கு கொடுத்தேன் நான். அதே மாதிரி அவர் திருப்பி நல்ல உடுப்புகள் தந்திருக்கிறார். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த வயசு போனார்கள், முதியவர்கள், அவர்களுக்கு யாரும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க போகிறேன். அதே மாதிரி யாரும் தெரிஞ்சாக்கள் யாரும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தேவையான இதுகளை சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து தருவேன். எல்லாரும் பகிர்ந்தளிக்க போகிறோம். அதோட சில சிறுவர்களுக்கு ஜீன்ஸுகள் எல்லாம் தந்திருக்கணும் பாருங்கள். அந்த ஜீன்ஸுகள் தந்திருக்கிறார். அதோட ஃபுல்லாக உடுப்புகள் தானே எல்லாம். இதெல்லாம் பாருங்க, ஜீன்ஸுகள், ரெட் சூட் பாருங்க, ரெட் சூட் எல்லாம் தந்துருக்கிறார். அதே மாதிரி இங்கே ஷர்ட்டுகள் பாருங்க, இந்த ஷர்ட்டுகள் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு சிறுவர்களுக்கு தொப்பி எல்லாம் தந்திருக்கிறார். அடுத்த இது சாரிகள் போடாது, சாரி ஷர்ட்டு போடாது, கேர்ள்ஸுக்குரிய பஞ்சாபிங்க அப்படியெல்லாம் தந்திருக்கிறார். முழுக்க உடுப்புகளை தான் இருக்குது. இது பெனியன்கள் எல்லாம் பெனியன் எல்லாம் தந்திருக்கிறாங்க பாருங்க. ஆக்களுக்கு இந்த பிள்ளை எல்லாரும் சின்ன ஆக்களுக்கு கொடுக்கணும். ஷர்ட்டுகள் வேணும், சின்ன ஆக்களுக்குரிய ஷர்ட்டு அனுப்பி நான் சிறுவர்களுக்கு முதியவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் நான். அதே மாதிரி தான் எனக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். எல்லாம் சாரிகள், அதுகள் உடுப்புகள் தான் நிறைய கிடக்குது. முழுக்க எல்லாம் உடுப்புகளாக தான் இருக்குது பாருங்க. சிறுவர்களுக்கு சட்டைகள், நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார். எல்லாம் சில சின்னாக்களை போடுற உடுப்புகள், புது உடுப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார். எல்லாம் உடுப்புகள் தான், எல்லாம் உடுப்புகள் அப்படியே எல்லாம் நல்ல நல்ல புது உடுப்புகள், பாவாடை சட்டைகள், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி யாரும் இப்படி கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் மனசு வேற. அப்படியே எல்லாம் புது பாவாடை சட்டைகள் எல்லாம் தந்திருக்கிறேங்க பாருங்க. எல்லாம் பார்சலில் வந்திருக்குது. அதே மாதிரி அப்படி தந்திருக்கிறார். இவ்வளோ உடுப்புகள், ஃபுல்லாக உடுப்புகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று உடைச்சிட்டேன், மற்றதும் இருக்குது. மற்றதை மாதிரி உடைச்சி பார்ப்பேன். சிலது வித்தியாசமாக வேறு பொருள் வேறு செய்யலை. என்ன பொருள் எனக்கும் தெரியலை. ஆனால் அது உடுப்பண்டைக்கு இது ஒரு உடுப்பாகத்தான் நம்பிக்கை இருக்கிறேன். நான் உடைச்சி பார்ப்பேன் என்ன இருக்கேன். வாங்க சரியே. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன உடுப்புகள் வந்துக்கிறாரு. என்னென்ன உடுப்புன்ற தெரியல. இதுவும் உடுப்புன்னு தான் நினைக்கிறேன். அந்த நல்ல வடிவை ஒட்டி அனுப்பியிருக்கிறார் அந்த அண்ணன். ரைட், சரி வடிவாக காட்டு. ரைட், அது உடுப்புகள் தான் வந்துடாது. புக்ஸ் பண்ணி அப்படி ஹேண்ட் பேக்கில் அம்பிச்சு வந்துவிட பாருங்க. இது உடுப்புகள். அடுத்தோட மற்றதும் உடுப்பு வந்துவிடாது பாருங்க. இது ஹேண்ட் பேக்கை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி பேக்கில் பாருங்க. சின்ன பேக் கொண்டு வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றதிலும் உடுப்புகள் தான். இந்த சின்ன பிள்ளைகள உடுப்புகள் தான். அதை பார்க்குறீங்க, சின்ன பிள்ளைங்க உடுப்பு. அடுத்தோட மற்றதும் ஷோட்ஸுகள், சின்ன பிள்ளைகள் இல்லாடி
எல்லாரும் எல்லாரும் பொதுவாக கொடுக்குறது. இப்போ சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாரும் கலந்து தந்திருக்கிறேன். நான் இதை அனுப்புகிறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சின்ன பிள்ளைகள் யாரும் இருந்தால் உறவுகள் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்க, நான் கட்டாயம் கொண்டு வந்து தருவேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்புகள், அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தான் அவர் அனுப்பியிருக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேறு சின்ன ஆக்களுக்கு மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் பாருந்தா சின்ன ஒரு 2 வயசு 1 வயசு பிள்ளைகள் 1 வயசு பிள்ளைகள் அப்படியே வயலுக்கு புரியதான் கூடுதலாக சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூடுதலாக வந்துக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அப்படி முழுக்க உடுப்புகள் தொப்பியல் வேணும், கொஞ்சம் உடுப்பு தொப்பியல் ரெண்டு முழுக்க எல்லாம் வந்து கிடாக்குது. சின்ன ஆக்களை தான் சோட்ஸுகள் எல்லாம் வந்து கிடாக்கு. இது சின்ன ஆக்களை புரியுது தான் பாருங்க உடுப்புகள். மற்ற இதுகளை பாருங்க எல்லாம் அந்த சின்னாக்கள் மற்றும் சின்ன சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் அப்படி அப்படிங்க இதெல்லாம் அப்படி கணக்கை வந்து கிடாக்கு. ஃபுல்லாக கணக்கை தூக்கவே இல்லாது 2 பேர் தான் தூக்கி கொண்டு வந்தனாங்க. இந்த குளிருக்கு போடக்கூடிய மாதிரி உடுப்புகள். யாரும் கூட சின்ன பிள்ளைகள் யாரும் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. என் நம்பரை உங்களுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் அதில் தொடர்பு ஏற்படுத்தினா நான் கட்டாயம் கொண்டு தருவேன் உங்களுக்கு. இது சின்ன பெரியாக்களுக்குரிய சேட்டு பாருங்க. அதோட என்ன எவ்வளோ கிடாக்குது, இதுக்குள்ளே ஒன்று வட்டம் எடுக்கல, அதை அப்படி கணக்கு பாருங்க. இது ஷோர்ட்ஸ் சிலது எல்லாருக்கும் அனுப்பிடுறது. அதோட எனக்கும் சிலது நீங்கள் பார்த்து எடுங்கன்னு சொல்லி தந்தவர். மிச்சம் யாரும் உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி சொன்னவர். அவள் அப்படி கிடக்குது கணக்கு. முழுக்க உடுப்புகள் தான் கணக்கு. எல்லாம் சின்னாக்கள் பெரியாக்கள் பொம்பளை பிள்ளைகள் 2 கணக்க உடுப்புகள் வந்து கிடக்குது. முழுக்க உடுப்பு தானே இது என்று சொல்லி பார்க்குறது. இந்த சோட்ஸு சின்ன பிள்ளைகள் இந்த சோட்ஸுகள் அதுவும் வந்து கிடக்கு. முழுக்க உடுப்பு தான் கணக்க வந்து கிடக்குது. அதை எடுத்து உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு ஒன்று வந்து கிடக்கு. நல்ல வெளியிட்டு ஒன்று வந்து கிடக்கு. அதோட சேட்டு வந்து கிடக்கு பாருங்க. சின்னாக்கள் பெரியாக்கள் வெள்ளை சட்டை, சின்னாக்களுக்கு சட்டை அப்படி கணக்க உடுப்புகள் வந்து கிடக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் முழுக்க இவ்வளவும் உடுப்புகள் தான். 5 பேரும் இவ்வளோ உடுப்பு கிடக்குது. இங்கே முழுக்க உடுப்பு தான். எல்லாம் சின்ன சின்ன ஆக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வந்திருக்கு. அப்படியே வேற ஒரு மனசு வச்சு நல்ல மனசோட உங்களுக்கு இதை அனுப்பியிருக்கிறார். நான் முதல்ல அந்த அனுப்பினவர் எனக்கு அதை நான் உறவுகள் அவர்கள் வயசு போனாக்கள் சின்னாக்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நான் கொடுத்தேன்னு சொன்னான். அவருக்கு சொன்ன மாதிரியே அவர் நம்பிக்கையில் திருப்பியும் எனக்கு அனுப்பியிருக்கிறார். அதையும் நான் திருப்பியும் வேறு பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இதை உதவி செய்வேன் என கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொளிகளை நிறைவு செய்ய முதல் என்னுடைய நம்பரை இதில் போட்டு விட்றேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் சின்ன பிள்ளைகள் யாரும் 1 வயசு 2 வயசு பிள்ளைகள் யாரும் இருந்தால் இந்த நம்பரை தாரன், அதுக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்க. நான் கட்டாயம் கொண்டு தருவதுக்கு முயற்சி செய்கிறேன். கட்டாயம் கொண்டு தருவேன். ஏன்னா அவையில் இவ்வளோ நம்பிக்கையை அனுப்பியிருக்கேன். கட்டாயம் நான் கொண்டு போய் கொடுப்பேன். தொடர்பு ஏற்படுத்துங்க. இந்த நம்பரை போட்டு விட்றேன். முழுக்க உடுப்புகள் தான் வந்திருக்குது. பார்த்துருப்பீங்க. எல்லாம் நல்ல நல்ல உடுப்புகள் பாருங்கள். சோட்ஸுகள் இதெல்லாம் பாருங்க. எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் சோட்ஸுகள் இங்கே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். சின்ன சோட்ஸுகள் போடக்கூடிய மாதிரி அப்படி கணக்க உடுப்புகள் வந்து கிடக்குது. அப்படி அவர் எனக்கு நம்பிக்கை ஒரு உதவி செய்கின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பொருட்களை எனக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த பொருட்களை நான் கட்டாயம் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பொறுப்பு என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. எனவே இதை பார்த்து செலக்ட் பண்ணி சில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கும் இதை கொடுத்து உதவி செய்ய போகிறோன்னு நான் கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொலியை நிறைவு செய்கின்றோம். அந்த கனடாவிலிருந்து எனக்கு இந்த பார்சலை அனுப்பி 2 தடவை அனுப்பியிருக்கேன். முதல் ஒரு பார்சல் அனுப்பினேன். இந்த முறை 1 முதல் அனுப்பி நான் அதை கொடுத்தேன் என்று சொல்லி வழியெல்லாம் காட்டினதால் அவர் எனக்கு 2வது 2 பெருசு 2 பொதுகி கூட வந்திருக்கு. 1லேருந்து இப்போ 2 வந்திருக்கு. அடுத்தடுத்து 3 பேரும் அப்படி 4 பேரும்
அப்படி அவற்றை மனசுக்கு நன்றி. அதே மாதிரி நான் அவர்களுக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என கூறிக்கொண்டு அந்த பிரதீசன் அண்ணா கனடாவில் இருக்கின்ற அந்த பிரதீசன் அண்ணாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர் பணி மேல்மேலும் ஒரு சிறப்பான பணி இப்படி உதவி செய்கிற ஒரு மனப்பாங்க எல்லோருக்கும் வராது. அவர் செய்த அந்த உதவிக்கு நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.